இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கல்யாண பந்தியில் இலையில முதல்ல வைக்கக்கூடிய இந்த மாங்காய் ஊறுகாய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட்டுக்கு நம்ம வீட்லேயும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் செஞ்ச உடனே கூட நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்ல காயாக இருக்கிற மாங்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட சின்னதானாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்த அந்த ஒரு மாங்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாங்காய்க்கு தேவையான உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மாங்காய் ஊறுகாயில் எப்பவும் காரமும் எண்ணெயும் அதிகமாக இருந்தால் கெடாமலும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப இருக்கும். உப்பும் காரமும் எண்ணெய் 3மே கரெக்டாக இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு வெறும் கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சு இந்த கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா தீஞ்சு போகாமல் கடுகு நல்லா பொரியணும். இந்த அளவுக்கு பொரியிற அளவுக்கு வறுத்து எடுக்கணும். அப்போ தான் இதோட கசப்பெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காயில் இந்த கடுகு வெந்தய பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி சேர்க்கணும். அப்போ தான் இந்த கடுகோட கசப்பு ஊறுகாய் சாப்பிட்றப்ப இருக்காது, டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ அதை மாதிரி ஒரு சின்ன கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கறிவேப்பிலை, மிளகாய் வத்தல். கடுகு பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஊறுகாயில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடோடு இருக்கும்போது சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காய் தாளித்த கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் வத்தலை அப்படியே சேர்த்துட்டு நல்லா அது மாதிரி கலந்து விட்டலாம். இதை நம்ம உடனே கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் ஊற வச்சுட்டு இதை சாப்பிட்றப்போ அந்த எண்ணெயில் இந்த மாங்காயோட காரம், உப்பு எல்லாம் இறங்கி சாப்பிட்றப்போ ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை அப்படியே வச்சுட்டு ஒரு நாள் கழித்து பார்க்கலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு அழகாக நம்மளுக்கு ஊறுகாய் ரெடியாகி வந்திருக்கும். இந்த அளவுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு பார்க்கும் போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். கல்யாண பந்தியிலலாம் வைக்கக்கூடிய மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம் காயாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை மாதிரியே நம்ம வீட்லேயும் உடனே இந்த சீசன்லேயே மாங்காய் இருக்கும் போதே செஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இன்ஸ்டண்ட்டான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.